கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒரு வாசிக்க கேட்போம். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எல்லாம் வசனத்தை எடுத்துறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சபை மக்களை வாசிக்கலாங்களா? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த ஆலயம் 3 நாள் இடிக்கப்பட்டு 3ஆம் நாளில் இந்த ஆலயம் கட்டப்படும் சொன்ன வார்த்தை அதை மாம்சத்துல கேட்டாங்க. ஆனா எப்போ இயேசு உயிரோடு கூட எழுந்தாரோ அப்பதான் விளங்குது 3 நாளுக்குள்ள கட்டப்படுகிற ஆலயம் என்பது கிறிஸ்துவையும் சரீரத்தையும் குறிக்கிறது என்று. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார்னா அவர் இங்கே இல்லாததுக்கு காரணம்னா அவர் உங்களுக்குள் வருவதற்காக. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை என்பதற்கு காரணம்னா அவர் உங்களுக்குள் வருவதற்காக அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல 14, 15, 16 வசனங்களை ஒரு எடுத்து வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் என்னங்க? ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகமானவர். இயேசு இந்த உலகத்துல உயிரோடு கூட எழவில்லைன்னு சொன்னா அவர் ஆதியா இருந்திருப்பார், அந்தமா இருந்திருக்க முடிந்திருக்காது. அல்பா இருந்திருப்பார், ஒமேகாவாக இருந்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழவில்லைன்னு சொன்னா இப்படிப்பட்டதான பிரசங்கங்கள் இருந்திருக்காது, இப்படிப்பட்டதான சபைகள் இருந்திருக்காது, இப்படிப்பட்டதான விசுவாசிகள் இருந்திருக்க முடியாது. அப்போ இயேசு உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாகத்தான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு கூட இருக்கிற வரையிலும் சபையில வல்லமைகள் விளைப்படையில, சபையில வல்லமை கிரியை செய்யல. இயேசு எப்பொழுது உயிரோடு எழும்பினாரோ அப்பொழுது தேவ மகிமை வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். இதுக்கு முன்பதாக நான் சொல்லி இருக்கிற நம்ம பிரசங்கத்துல ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே கர்த்தர் என்ன பண்ணாருங்க? வானத்தையும். அப்ப ஆதியில சிருஷ்டிப்புக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்குது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியான ஒரு விதமான ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த உலகம் தோற்றுவிப்பதற்கு முன்பதாக ஒருவேளை நம்ம தேவ சாயலாக மனிதனை நம்ம படைக்கலாம். ஒருவேளை மனிதன் படைக்கப்பட்ட பிறகு நம்முடைய வார்த்தையை கேளாமல் ஒருவேளை அவன் பாவம் செய்வான் என்று சொன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த நேரத்தில் யாருடைய வற்புறுத்துதல் இல்லாம குமாரன் சொன்னா தம்மை தாமே கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தான். அதாவது ஒருவன் பாவம் செய்தது பிறகுதற்காக நான் அவனுடைய பாவத்திற்காக நான் என்ன பண்றேன், ரத்தம் சிந்தன்னு சொல்லல. இந்த உலகமே உருவேற்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் கிருபாதார பலியாக தம்மை தாமே என்ன பண்ணார்னா ஒப்பு. அல்லேலூயா. அப்ப பாவத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் மனுஷ சாயலாக யாரை உருவாக்கினார்? ஆதாமை உருவாக்கினார். ஆமாவா? ஆதாமை உருவாக்கினார். ஆதாமுடைய விலாயிலும் எடுத்து ஏவாளை உருவாக்கப்பட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை தக்கதான கனியை என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நன்மை தீமை தக்கதான கனியை எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ சர்வமானது என்னாச்சுன்னா வஞ்சித்து அந்த கனியை புசிக்கத்தக்கதாக அவர்கள் பாவத்திற்குள் உட்பட்டாங்க. அல்லேலூயா. இப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார். அங்க ஆண்டவர் வருகும்பொழுது அங்க யார் இல்ல? ஆதாம் இல்ல. ஆதாம் இல்லாதனால ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது ஆதாம் சொல்லுகிறான் நான் இங்கே இருக்கிற சொல்ல நான் நிர்வாணமா இருக்கிறேன்றான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதான்? அல்லேலூயா. நிர்வாணமா இருக்கிற. அப்ப உடனே கேட்பாரு நீ நிர்வாணமா இருப்பது என்பது யார் உனக்கு சொன்னது? நீங்க சொன்னீங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது சொன்னீங்க, அது என்னுடைய மனைவியா இருக்கிற ஏவாள் கொடுத்தா அதை நாங்க சாப்பிட்டோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை ஏவாள் என்ன பண்றாரு, வெளியே அனுப்புகிறார். இப்பொழுது ஜீவ விருட்சம் கனி அங்க இருக்கு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கேருபீன்களும் சேராபீன்களும் சன்றல் என்ன பண்றாரு, சுடருக்கும் சுடர் வழியே கர்த்தர் என்ன பண்றாரு, அதை காவல் வைக்கிறார். ஏன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனிகளுக்கு கேருபீன்களையும் சேராபீன்களையும்
விருட்சத்தையும் சுட்டோருக்கும் சுடர்வழியும் அங்க படைக்கிறான் சொன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறான்னு சொன்னா, அவன் இப்ப பாவம் செஞ்சிருக்கிறான். பாவம் செஞ்ச பிறகு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சான், அவனுக்கு என்ன இல்லை? மரணமே இல்லை. மரணமே யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? இப்போ மரணத்தோடு கூட அந்த கனியை புசிக்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழுகிற சதா காலங்களும் அவன் எப்படியா தான் வாழ முடியும்? பாவிகளா தான் அந்த உலகத்துல வாழ முடியும்னு நினைச்சுதான் ஆதாம் ஏவாள அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். இப்போ பாவம் செய்த மனுக்குலத்திற்கு பாவம் இல்லாத ஒரு ரத்தம் சிந்தப்படணும். அல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தப்படுவதற்காக தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தா சொன்னா, அவருடைய ராஜ்யத்துல அவருடைய வலது பார்சத்துல தம்முடைய பிள்ளைகளை அமர செய்வதற்காக, அவரோடு கூட இணைக்கப்படுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு. யாருக்கு விளங்குதுங்க? ஏசப்பா எதற்காக வந்தான்னு தெரியும். எதற்காக வந்தா? அவருடைய ராஜ்யத்துல தம்முடைய பிள்ளைகளை இணைப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்க 15ஆம் வசனம் வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், வாசிங்க, தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் என்ன பண்ணல? அப்ப அவர் ஒருவேளை மரித்தவரா இருந்திருந்தா இப்படிப்பட்டதான போதனைகள் இல்ல, இப்படிப்பட்டதான சபைகள் இல்ல, இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இல்ல, இப்படிப்பட்டதான ஒரு மறு ஜீவியம் நமக்கு இல்ல. அவர் மரித்தவரா இராமல் மரித்தவர் உயிரோடு கூட எதற்காக? அவருடைய ராஜ்யத்துல அவரோடு கூட தம்முடைய பிள்ளைகளை வைப்பதற்காக. அல்லேலூயா. பாவத்தோடு கூட ஜீவ விருட்சத்தின் கனியை தேவ பிள்ளைகள் புசிக்க கூடாது. அப்ப பாவத்தில் இருக்கிற எனக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்தி என்னை நீதிமான மாற்றி இப்ப அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு போவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. வாசிங்க, விட்டது வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் எப்படியா இருக்குங்க? இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எதை சார்ந்து இருக்குன்னா, இயேசு மரித்தவரா இல்ல, அவர் மரித்தார், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு கூடவே. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எந்த நம்பிக்கையில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம்? அவர் மரித்தது உண்மை, மரித்த தேவன் மரித்தவராய் இராமல் மரித்தவர் இன்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஒருவர் சொல்லிக் கொள்கிறேன் என்னவென்று கேட்டார். அவனின் ஒருவனாகிய கிளியாப்பா என்பவன் பிரதித்திரமாக அந்நாட்களில் அந்நியரோ என்றார். அவர் எவைகள் என்றார்? அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசு குறித்தவைகளை வாசிங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும், யாருக்கு முன்பாகவும்? முதலாவதாக நல்ல வாசிங்க. யாருக்கு முன்பாக? நல்ல கவனிங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரையிலும் யாரை வெளிப்படுத்தினார்? பிதாவினுடைய சித்தத்தை செய்தார். இப்ப மரித்து உயிரோடு கூட வராரு. வரும்பொழுது ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். இப்ப கேள்விக்கு மனுஷனுக்கு பதில் சொல்ல அந்த இடத்துல யாரை மகிமைப்படுத்தணும் விரும்புறாரு? யாருக்கு விளங்குதுங்க? ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த உயிர்த்தெழுதல் ஒன்று கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிற வரையிலும் பிதாவுடைய சித்தத்தை செய்தவராக தான் இருந்தாரு. அவர் உயிரோடு இருந்த மரித்து அவர் உயிர்த்தெழுந்த வந்த பிறகும் கூட அவர் தாம் சித்தத்தை செய்யல, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்ப உங்களை குறித்து ஒரு சித்தம் இருக்கு, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு. நீங்கள் குமாரனா இருக்கிற கிறிஸ்துவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருப்பீர்கள் சொன்னா அவருடைய ராஜ்யத்தின் பங்காளியா மாற முடியும். அல்லேலூயா. வாசிங்க பிரதர், விட்டு வாசிங்க. அவர் முதல்ல யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? அங்க மனுஷனுக்கு முன்பதாக அல்ல, அவர் முதலாவது தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் நாங்க வாக்கிலும் இருந்தார். ஆம், அதிகாரிகளும்
அறிந்தார்கள். யாருங்க அவரே? இஸ்ரவேல் யாருன்னா அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவரை தேடுகிற ஜனங்கள் யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவி என்று அவதரித்து தொங்கினார். அல்லேலூயா. அந்த ரத்தம் எனக்குள்ள இருக்கு சொன்னா நான் பாவி அல்ல, என் பாவத்திற்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அந்த ரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாகும்படி கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. இயேசு உலகத்திற்கு உயிர்த்தெழுந்ததை காட்டிலும் இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. யாருக்கு விளங்குதுங்க? இந்த ரட்சிப்பு, இந்த விசுவாசம் எப்பொழுது உனக்குள்ள ஏற்படுகிறதோ அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 39ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு நேரம் இல்லை. 39 வாசிங்க. நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிற எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவி இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் தம்முடைய, சத்தமா சொல்லுங்க, தம்முடைய. இப்ப எல்லாம் பயந்து போய் இருக்கிறான். அங்க இருக்கிற எல்லாமே எப்படி இருக்கிறான்? ஏசாப்பா பேசுறது ஒருத்தரும் நம்பல. இவன் நம்பாதனால ஆண்டவர் சொல்றாரு, கை காத்து தாம்பா கை, இதுதாம்பா என்னுடைய காலு. உலகத்துல பேய்களுக்கு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இருக்காது? நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஆனா உலகம் அது அப்படி நம்பப்படுது. பேய்களுக்கு என்ன இருக்குது? அது அப்படியே பறந்துன்னு போகுது பிரதர். அதுகளுக்கு என்ன இல்லை, அந்த அட்மாஸ்பியர் தான் இவங்க இருந்திருப்பாங்க போகுது. அல்லேலூயா. யூதர்கள் எப்படியே பயந்து போயிருக்கிறாங்க. உடனே ஏசா பண்ண போற, இது என்னுடைய கை, இது என்னுடைய கால் அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணல, நம்பல. அல்லேலூயா. சில நம்பாத கேஸ் எல்லாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னையா பிரதர்? என்ன எங்க ஆசீர்வதிப்பார்? உனக்காக ஏசப்பா ரத்தம் செஞ்சு இருக்கிறார். எனக்கா பிரதர்? என் பாவம் இல்லை. எப்பேற்பட்ட அக்கிரமமா இருந்தாலும் அவரை நீ விசுவாசித்தா, அவரை நம்பினா, நீ மனம் மாறி அவருடைய வழியில நடப்பீர் என்று சொன்னா உன் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பா. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. கஞ்சதனமாலாம் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதுல 41ஆம் வசனம் கை வச்சு படிங்க. 41. ஆனாலும் இங்க என்ன இருக்கு? கை காட்டும் போது சந்தோஷம் வருது, காலை பார்க்கும் போது சந்தோஷம் வருது. ஆனா சந்தோஷம் வரத்து கூடவே அவிவிசுவாசமும் கூட இருக்கு. இது இவர் தானா அப்படின்னு என்ன பண்றது கேள்வியும் எழும்புது. 41ஆம் வசனம் செய்யலாமா? ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் அவர் என்ன பண்ணலுங்க, விசுவாசில. நம்மளால என்ன பண்ணல, இன்னும் அவங்கள சொல்ற காலும் காமிக்கிறாரு, கையும் காமிக்கிறாரு. இப்ப அதுல ஒரு விஷயம் நடக்குது. யாருக்கெல்லாம் உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதுன்னு தெரியல. ஏசப்பா இப்ப மரிச்சு எத்தனை நாள் உயிரோடு எழுப்புறாரு? இப்ப ஏசப்பா எத்தனை நாள் ஸ்டெபலா இருந்திருக்கிறார்? ஒரே நாள். ஆமா தானே? ஏசப்பா மரிச்சு ஒரு நாள். ரைட். இப்ப ஏசப்பாவை சிரசின் மேல முள்ள வச்சு என்ன பண்ணாங்க? அடிக்கும் போது என்னாச்சு? ரத்தம் வந்துச்சா? வந்துச்சா வரலையா? சரி. ஏசப்பாவை சவுட்டியால் அடிக்கிறாங்க. அடிக்கும்பொழுது அந்த சவுட்டியெல்லாம் என்ன பிரிக்கப்படுகிறது? சதை பிரிக்கப்பட்டதா? சரி ரைட். உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு அடிபட்டுட்டீங்க, அந்த காயம் மாற எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வாரம் 2 நாள். அந்த காயத்துக்கு தகுந்த போல சில காயம் ஆறவே ஆறாது. அல்லேலூயா. கட்டு போட்டு ஒன்றும் கட்டு போட்டு இருக்கும். அல்லேலூயா. ரைட்டா. இப்ப ஏசப்பா அவருடைய சரீரத்தை பிரிக்கப்பட்டதுல எப்போ? முந்தின நாள். இப்ப தரிசனம் ஆகிறார். ஒருத்தனுக்கும் கேள்வி வரல, ஏசப்பா நேத்து உன்னை அடிச்சாங்களே அந்த அடியினுடைய காயத்தை காமின்னு ஒருத்தனை கேட்கல. யாருக்கு புரியுது? ஒருத்தனை கேட்டனா, நேத்து தானே ரத்தமாச்சு, உங்க சரீரம் முழுவதும் எப்படியா இருந்தது? ரத்தமாச்சே. மாம்சத்துல அந்த சரீரத்துல ரத்தம் ஏற்கப்பட்டது என்னுடைய பாவத்துக்காக, கழுவப்படுவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தினது மரணத்துக்காக. இப்ப உயிரோடு எழுந்து வந்தார் பாத்தியா? பாவத்தில் இருக்கிற என்ன அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும் போது அவர் பரிசுத்தராய் மாறுவான். யாருக்கு புரியுதுங்க? இயேசுடைய காயங்களால் நான் அப்படி இருக்குது. அதெல்லாம் விடக்கூடாது. அவருடைய காயம் எப்படியா மாறிச்சு? தழுமா மாறிச்சு. அப்ப அவருடைய தழும்புகளை எனக்கு சுகம் உனக்கு. அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம். 41 வாசியும். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறவர்கள். இப்ப இவங்க சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷத்தோடு கூட எதுவும் இருக்கு, அவிவிசுவாசம் இருக்கு. டக்கு நம்மளால கேட்கறாரு, அப்பா எனக்கு சாப்பிட்றதுக்கு. அப்ப யாருக்கு பசி எடுக்கும்? ஒருத்தர் செத்து போயிட்டு இருக்கிறவங்க போயிட்டு சாப்பிடுறியாமன்னு கேட்டா சொல்லுவான். செத்து போறவங்க போயிட்டு நீ வாயில் விட்டா உள்ள இறங்குமா? இப்ப நம்மளால வந்து நிக்கிறாரு, கை காட்டுறாரு, காலை காட்டுறாரு, நான் தான்பா ஏசுன்னு சொல்ற. ஒருத்தனும் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இது பேயா இருக்குமா அப்படின்னு ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. இப்போ உடனே இவங்க பிரச்சனை, இந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு என்ன பண்றாரு? சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்த பாரு மாம்சத்துல,
இவர் அவளோட உலாவின போது, அவரோட பேசின போது, அவரோட சங்கரிச்ச போது மாம்சத்தில் இருந்தார். இப்போ இவருக்குள்ள ஆவியில நிரப்பப்பட்டவரை ஏசப்பா வந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர் கேட்கிறாரு, அப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்பான்னு கேட்கும்போது நம்மளால டக்குன்னு என்ன பண்ண வாசிக்கலாமா? புசிப்பதற்கு என்ன பண்ணாரு? ஏதாகிலும் இது ஒண்ணு, இதே வார்த்தை ஒரு இடத்துல ஏசப்பா கேட்டிருப்பார். வனாந்தரத்துல உங்களிடத்துல ஏதாகிலும், அப்ப வச்சிருந்த மீன் வச்சிருந்தவங்களாம் தந்துருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். பொரிச்ச மீனாலாம். அல்லேலூயா. இப்ப பயத்துல இருக்கிறான், சந்தோஷத்துல இருக்கிறான். இப்ப பிரச்சனை மீன் கொடுக்கறது இல்ல, இந்த மீன் சாப்பிட்றாரா இல்லையா? யாருக்கு விளங்குது? அல்லேலூயா. அங்க சின்ன பையன் கொடுத்தான், அங்க நிறைய ஆள் வச்சிருந்துருப்பான் மேக்சிமம். ஆனா ஒருத்தன் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா யார்தான் கொடுத்தது? சின்னவன் கொடுத்தான். இருக்கீங்களா? ஆனா இங்க பயத்துல சந்தோஷத்துல இருக்கிறான். சந்தோஷத்துக்கு ஆண்டு புசிப்பதற்கு ஏதாகிலும் இங்க உண்டோ என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது ஆசா சிஸ்டர் என்ன இருக்குது உங்க பைபிள்ல? இல்ல 41 சிஸ்டர், 42 என்ன இருக்குது? பொரித்த மீனுக்கு என்ன இருக்கு? ஃப்ரையா? சோத்திரம். அல்லேலூயா. ஏசப்பாக்கு மீன் எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? ஃப்ரை பண்ணி. இப்ப நான் யோசித்து பாருங்க, பயந்து போயிருக்கிறான், அபிபிசோ நடுக்கத்துல இருக்கிறான். இவன் கூட போகும்போது எதிர்த்து போய் போறான் சாப்பிட்றதுக்கு. யாருக்கு விளங்குதுங்க? விளங்குதா விளங்கலையா? ஒருத்தவன் கல்லறைக்கு போனா ஃபிஷ் ஃப்ரை எதுன்னு போவானா? இவன் கூட எதுன்னு போய்க்கிறான். எதிர்த்து போனாங்க. நான் பரிதாபமா சொல்லுங்களே, பொரித்த மீன். இப்ப ஏசப்பா கேட்கிறாரு, உங்க இடத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டோம். இப்ப யாருக்கு பசி எடுக்கும்? யாருக்கு ஜீவன் இருக்குதோ அவனுக்கு தான். ஆமாவா? ஆமா இல்லையா? இப்ப சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவான்? நம்புவான். அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, ஜீவ விருட்சத்தின் கனிய நீ புசிக்கிற மாதிரி புசிக்காத, அந்த புசிக்கிற அந்த அப்பமும் அந்த ரசமும் நீ என்ன புசிக்கிற மாதிரி புசிச்சுன்னு சொன்னா உனக்கு இங்க மறிச்சாலும் நீ அங்க பிழைப்பான்றார். யாருக்கு விளங்குதுங்க? அதனுடைய டெமோ தான் இங்க என்னது? ஃபிஷ். அல்லேலூயா. வாசிக்கலாம் 42 வாசிங்க. அப்பொழுது பொரித்த மீன்களையும் தேன் கூட்டு துணிக்கைகளும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் என்ன பண்ணாரு? அங்க 2 அப்பத்தை 5 மீன் எப்படி வாங்கினாரோ அதே போல இந்த தேன் அடையும் இந்த மீனையும் இப்ப கை கொடுத்து என்ன பண்றாரு? அப்ப அந்த உணர்வு இருக்குதா? அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு, இவர் என்ன சொல்றாரோ அதை அங்க செயல்படுத்துது. யார்களை விளங்குதுங்க? இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றதா இந்த ப்ராசஸ் நடக்குது. அல்லேலூயா. புரிஞ்சுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம் 43 வாசிங்க. அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணாருங்க? சாப்பிட்டார். இப்ப சாப்பிட்ட பிறகுதான் நம்மால இயேசு உயிரோடு கூட எழும்பினார் என்பதை விசுவாசிக்கிறாங்க. ஏன் ஏசப்பா 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழும்பணும்? ஏன்னா ஏசப்பா சொல்லிட்டாரு, இந்த ஆலயத்தை இடித்து 3ஆம் நாளில் கட்டுவேன்னு. அப்ப 4 நாள் நாற்றம் எடுத்த லாசுடைய சரீரத்தை ஏசப்பா ஏன் 4ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னா, யூதர்களுக்குள்ள ஒரு வழக்கம். என்ன வழக்கம்னு சொன்னா, இருக்கீங்களா? யூதர்களுக்குள்ள என்ன வழக்கம்? ஒரு வழக்கம். என்ன வழக்கம்னா, 3 நாளுகளுக்குள்ள ஒரு மனுஷன் செத்துட்டு மறுபடியும் அவன் அந்த ஆத்துமா அவனுக்குள்ள வந்து அவன் ஜீவனோடு கூட உயிரோடு கூட எழுப்பினான்னு சொன்னா அது அற்புதமான காரியம் இல்லை. அதை நம்ப மாட்டான். 3 நாளுக்குள்ள ஒரு மனுஷன் உயிரோடு எழும்பினா அது இல்லை. அந்த ஆவி இந்த பூமி எங்க உலாவி மீண்டும் யாருக்குள்ள வந்துச்சு? அவனுக்குள்ள வந்துச்சு. அது பெரிய அற்புத அடையாளங்கள் இல்லைன்னு நம்ப மாட்டான். இப்ப இங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. நாற்றம் எடுத்த சரீரம், அழுகிய சரீரம், அந்த சரீரத்தை லாசுருவே எழுந்து வெளியே வான்னு சொல்லும்போது அழுகினவனா வரல, பழையவனா இருந்த லாசுருவா திரும்ப வந்தான். யாருக்கு விளங்குதுங்க? இப்ப இயேசு லாசரு எப்படி உயிரோடு வந்தாரோ நாற்றமான வாழ்க்கைய லாசுடைய வாழ்க்கையில மாற்றினாரு. இன்றைக்கு இந்த காயங்களையும் இந்த ரத்தங்களையும் மாற்றி ஆண்டவர் பரிசுத்தமா வந்தது மிகப்பெரிய நோக்கம். சொன்னா உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அந்த ரத்தத்தால கழுவி அவர் பரிசுத்தரா இருக்கிறதை போல தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தத்திற்கென்று அழைத்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல உயிரோடு கூட எழும்பினார். யார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு முதலாவதாக உங்க இருதயத்துல அவர் உயிரடைய செய்யணும். அவரை நீங்க விசுவாசிக்கணும். என் பாவத்திற்காக என் அக்கிரமத்திற்காக தான் இயேசு என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழும்பினா சொல்லும் போதுதான் உன் பாவ கரைகள், உன் நாற்றமான இருக்கிற வாழ்வை கர்த்தர் வாசனையா மாற்ற முடியும். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், உயிர்த்தெழுதல் விசுவாசத்தின் வார்த்தை யாருக்குள்ளே இருக்கிறதோ நாற்றமா இருக்கிற உயிரற்ற இருக்கிற காரியங்களை கர்த்தர் உயிரடைய செய்வார்.
இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பதாக தரிசனமாகி அவன் சொல்லும் போதுதான் யூதர்கள் நம்பி அதற்கு பிறகுதாக தான் பவுல் சொல்றார் இந்த வார்த்தை. 1 கொரிந்தியர் வாசிங்க 14ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிங்களேன். 17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடக்காத காரியங்களை நடக்க பண்ணுவீராக. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடை என்று சொல்லி, அப்ப எல்லாமே இப்ப எதை சார்ந்து கொண்டார்கள் என்று சொன்னா, இயேசு எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை சார்ந்து அந்த நாமத்தை சார்ந்து அற்புத அடையாளம் நடக்குது. அல்லேலூயா. அப்ப பேதுருக்குள்ளும் யோவானுக்குள்ளும் அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை இருந்ததுனால தான் 40 ஆண்டுகளாய் குஷ்டரோகமா இருந்த நடக்க முடியாத ஒருவனுக்குள்ள இருந்த அந்த பலவீனத்தை அந்த பேதுரு யோவானை வார்த்தை கொண்டு அவர்களை சுகமாக்க முடியும். சொன்னா உனக்குள்ள உயிர்த்தெழுதலாய் இருக்கிற கிறிஸ்து இருக்கிறான் சொன்னா முடியாது ஆகாது நினைக்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆக பண்ணுவார். அப்ப முதல்ல நீ விசுவாசிக்கணும், எனக்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், என் குடும்பத்திற்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், என் சபைக்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், என் கிராமத்திற்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். எப்ப இந்த விசுவாசம் உனக்குள்ள துளிர்விடுகிறதோ அப்பொழுது அற்புத அடையாளங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதிய நிருபம் 20ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் யாரோடு கூட சிலுவையில் அறையணுங்க? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு என்னங்க ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்காக ஜீவனை கொடுத்தவருக்குள்ள நான் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவர் என்னை பலப்படுத்துவார். நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். பிரைஸ்லாம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3:10 வாசிங்க. பிலிப்பியர் 3:10. ஆம், நான் இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையையும் அறிந்ததற்கும் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அப்ப உலகத்திற்குள்ள நான் மரித்து ஆவிக்குள்ள நான் பிழைக்கிறவனா, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டு ஆவியில தன்னை காண்பித்ததை போல மாம்சத்துக்குள்ள இருக்கிறேன்னா மாம்சத்துல மரிக்கப்பட்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய போதனை மாம்சத்துக்கு நான் சிலுவையில அறையப்பட்டு ஆவியில இயேசுவின் நாமத்தினால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20-21 வசனம் வாசிங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நீங்கள் நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும்படிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் பவுல் சொல்றார். அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள். அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. எல்லா துரைதனத்திற்கும் எல்லாம் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் இயேசு எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்ப எல்லா வல்லமைக்கும் எல்லா துரைதனத்திற்கும் எல்லாம் அதிகாரத்திற்கும் இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் சொன்னா அந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னா என் வாழ்க்கையில அவர் பலமாய் கிரியை செய்வார். என் வாழ்க்கையில நடக்காததை இயேசுவின் நாமத்தினால நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க 21ஆம் வசனம் வாசிப்பால, அவர் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் யார் உட்காரபடி நீங்களும் நானும் யார் முன்னாடி உட்காரணும்? அவரோடு கூட உட்காருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில அறையப்பட்டார். புரிஞ்சுங்க ராம சொல்லுங்களேன். ஏசப்பா ஏன் இந்த உலகத்துக்கு வந்த? ரொம்ப சிம்பிளா சொல்லணும், நான் அவரோடு கூட இருக்கணும், அவர் பிள்ளைகள் அவரோடு கூட வாசம் பண்ணணுன்றதுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்திற்கு வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி காயப்படுத்தப்பட்டு 3ஆம் நாள் கூட உயிரோடு கூட எழுந்துவதனுடைய நோக்கம் நான் அவரோடு கூட சேருவதற்காக. அப்ப உலகத்திற்கு நான் மரிக்கப்பட்டு இயேசுக்குள்ளுக்குள்ள நான் உயிர் தழுவேன்னு சொன்னா உலகம் என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே
இன்றைக்கு கர்த்தர் சொல்றா, உன் வாழ்க்கையில எதெல்லாம் உயிரற்று இருக்கிறதோ, எதெல்லாம் நீங்க ஆகலன்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு அந்த இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இயேசப்பா அந்த உலகத்துல சிலுவையில் அறையப்படுவதற்கு இம்மைக்காக அவர் சிலுவையில அறையப்படல, மறுமைக்காக. எனக்கு நேரம் இல்லை வசனத்தை காண்பிக்க. அவர் இம்மைக்காக சிலுவை அறையப்படலை. நீ பார்க்கிற உபத்திரவம் போராட்டத்திற்காக சிலுவையில் அறையப்படலை. நீ பாடுகிற கண்ணீருக்காக சிலுவையில் அறையப்படல. அவருடைய வலது பார்சத்தில் நீர் உட்காரும்படிக்காக தான் ஏசப்பா அந்த உலகத்துல அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற, அந்த ரத்தத்தை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் அவர் அண்டையில் சேர்க்கப்படுவீர்கள், அவர் அண்டையில் சேர்ப்பீர்கள். அல்லேலூயா. அவரை விசுவாசிங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம யாவருமா இருக்கிற இடங்களை கண்களை மூடி